நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மேரிட் கப்புள் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவங்களோட ஃபர்டிலிட்டி ப்ரொஃபைலை செக் பண்ணணும்னா மென்னாக இருந்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் பண்ணணும். வேறஸ் விமனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து அதில் கருமுட்டையோட அளவு எவ்வளோ இருக்குது, ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அது 8 to 10 இருந்தீங்கன்னா ஓகே. அண்ட் அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதில் ஆண்ட்ரல் முலேரியன் ஹார்மோன் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனோட அளவு மோர் தென் 2.5 இருந்தால் ஓகே. அண்ட் ஸ்கேனில் அதர் ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் எதனா கட்டி இருந்ததுன்னா அது அடினோமைசிஸ் கட்டி இருக்கா இல்லை ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அவங்களோட செனமுட்டை பையில் எதனா கட்டி இருக்கா, சிம்பிள் சிஸ்ட் இருக்கா இல்லை காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் இருக்கா இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் கட்டி இருக்கா இல்லை வேற எதனா கருமுட்டையோட அளவு கம்மியாக இருக்கிறத வந்து புவர் ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம். கருமுட்டையோட அளவு அதிகமாக இருக்கிறது பிசிஓடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் டியூப் எதனா நீர் கோத்துட்டு இருந்ததுன்னா அதை ஹைட்ரோசல்ஃபின்ஸ் சொல்லுவாங்க. அதுவுமே ஹையர் கிரேடில் வரும்போது நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஃபாலோ அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் மித்ரன் ஃபர்டிலிட்டி சென்டர். தேங்க்யூ.